வணக்கம். ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் ஜூன் 16ஆம் தேதி நடந்துச்சு. இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க சிலர் நம்மள்ட்ட பேசும்போது அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. பயங்கரமான ஒரு விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் அந்த ஆலோசனை கூட்டத்தில் நடந்திருக்கு. உள்ள கரைய முறைன்னு ஒரே சத்தம். உதயகுமார்னால ஒன்றுமே பண்ண முடியல. எல்லாத்தையும் சொல்லி தான் கூட்டிகிட்டு போனார். ஆனால் நிர்வாகிகள் கொந்தளிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் போல் இருக்காது. சட்டமன்ற தேர்தல் வேறு மாதிரி இருக்கும். இது பிரதமரோட தேர்தல். இந்த பிரதமர் நம்ம யாருன்னே சொல்லலை, அதனால நமக்கு ஓட்டு போடல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி எவ்வளவோ சமாதானப்படுத்தினாலும் நிர்வாகிகள் எல்லாருமே கொந்தளிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அறந்தாங்கி, பரமக்குடி, திருவாடனை, முதுகளத்தூர், ராமநாதபுரம், திருச்சுழி இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளையும் அதிமுக டெபாசிட்டே வாங்கலை அப்படிங்கிறது தான். இதே 2026 இந்த தொகுதிகளில் அதிமுக வேட்பாளரை நிறுத்தினாலும் டெபாசிட் வாங்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறாங்க. முக்குளத்தூர் சுத்தமாக முக்குளத்தூர் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 65-70% மாற்றுக் கட்சியினரும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு ஓட்டு போட மறுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான் நிர்வாகிகளோட இதாக இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம ஓபிஎஸ், சசிகலா, டிடி தினன் இவங்களை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பேசும்போது உதயகுமார் அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கான முயற்சி இருக்கார். எவ்வளவோ சொல்லி தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஆனாலும் உதயகுமார்னால் அதை கட்டுப்படுத்தவே முடியல, நிர்வாகிகளை கட்டுப்படுத்த முடியல. எடப்பாடி பழனிசாமி முன்னாடி பொங்கிட்டாங்க அவங்க எல்லாருமே. தோற்றதுக்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள் எடுத்த முடிவு தாங்க அப்படின்னு சொல்லி அழுத்தம் திருத்தமாக பேசியிருக்கிறாங்க. ஆனால் உதயகுமார் அவங்களெல்லாம் பயங்கரமாக சமாதானப்படுத்துகிற முயற்சி செய்யும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கட்டுப்பாயி உதயகுமார் எல்லாம் நிர்வாகிகள் எல்லாம் கண்ணாப்புண்ணான்னு திட்டு விட்டாங்க. ஓபிஎஸை தோக்கடிக்கிறதுக்கு உங்களால் முடியல இல்லை, 5 ஓபிஎஸை கொண்டாந்து இறக்கி விட்டீங்க. என்ன பண்ண முடிஞ்சுது? அவங்க ஒரு 100 ஓட்டு 200 ஓட்டு தான் வாங்க முடிஞ்சுது. அவங்களுக்கு அவ்வளோ செலவு பண்ணீங்க. கட்சிக்காரனுக்கு செலவு பண்ணியிருக்கலாம். கட்சிக்காரனுக்கு அவ்வளோ செலவு பண்ணி எப்படியாவது ஜெயிக்க வைங்கப்பா நம்மளால் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ரெட்டையிலையும் கேவலப்படுத்தி விட்டீங்க ராமநாதபுரத்தில்னு சொல்லி உதயகுமாரையும் நேரடியாக பயங்கரமாக எகிர ஆரம்பிச்சிட்டாங்க. உதயகுமார்னால என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நிர்வாகிகள் எல்லாம் இப்படி பயங்கரமாக டோஸ் விட்றாங்களே நமக்கு அப்படின்னு சொல்லி, அதுவும் எடப்பாடி பழனிசாமிக்கு தலைமைக்கு முன்னாடி நம்ம கட்சியோட பொதுச் செயலாளர் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அவருக்கு முன்னாடியே நம்மளை இவ்வளவு கேவலமாக கழுவி ஊற்றுறாங்களப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு போயிட்டார். உடனே எடப்பாடி பழனிசாமி பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டார். எப்படி ஓபிஎஸ் எப்படி சேர்க்க சொல்கிறீங்க, கட்சி அலுவலகத்தை அடித்து நொறுக்குனார்ல அப்படின்னு சொல்லி இவர் பேச ஆரம்பித்தோன்னே நிர்வாகிகளும் கொந்தளிச்சிட்டாங்க. ஏங்க, கட்சி அலுவலகத்தில் அவர் போகும்போது அவர் ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். அவர் ஒருங்கிணைப்பாளராக கட்சி அலுவலகத்துக்கு போனார். அங்கே ரவுடிங்களை யாருங்க செட்டப் பண்ணி வச்சுருந்தது? ரவுடிங்க தானேங்க கல்லை வீசினாங்க. அந்த வீடியோலாம் எல்லாமே நாங்கள்லாம் பார்க்குறோம்ல, நிர்வாகிகள் நாங்கள் பார்க்காமையா இருக்கிறோம். அந்த வீடியோலாம் நாங்கள் பார்க்குறோம். கல்லை கொண்டு வெறிஞ்சது யார்? அங்கே ரவுடிகளை கொண்டு போய் உட்கார வச்சு கிட்டத்தட்ட ஒரு 1000 பேரை உட்கார வச்சுருந்தது யார் அப்படின்னு நிர்வாகிகள் கேட்க ஆரம்பித்தோன்னே எடப்பாடி பழனிசாமிக்கு கைகள்லாம் நடுங்கி போச்சு. என்னடா இது இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறாங்க நம்மளை நம்ம ஒரு பொதுச் செயலாளர் ஜெயலலிதா போல் இருந்தாங்கன்னா இப்படி கேள்வி கேட்க முடியுமா? ஜெயலலிதா சொல்கிறத கேட்டுக்கிட்டு அப்படியே மூடிட்டு போயிருப்பாங்கள்ல. இப்போ நம்மளை எதிர்கேள்வி கேட்குறாங்க. கண்டிப்பாக இதெல்லாம் எதிர்பார்த்தாரு. ஆனால் இவ்வளவு தூரம் ஆக்ரோஷமாக நிர்வாகிகள் பேசுவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கவே இல்லை எடப்பாடி பழனிசாமி. உதயகுமார் எல்லாத்தையும் சொல்லி கூட்டிகிட்டு வந்திருப்பார் அப்படின்னு நம்பினாங்க. உதயகுமாரையும் எல்லாத்தையும் சொல்லி தான் கூப்பிட்டு வந்தார். ஆனால் என்ன பண்ண முடியும்? இவங்களை சமாதானப்படுத்த தான் முடியும். அவங்க உதயகுமார் சொல்ல தலையாடிட்டு வந்துட்டு அங்கே கரைய முறைன்னு ஒரே கத்து, ஒரே சவுண்டு. எடப்பாடி பழனிசாமினால் ஒன்றுமே சமாளிக்கவே முடியல. அதே போல் சசிகலா கட்சியை மிகப்பெரிய ஒரு துரோகம் பண்ணிட்டு போனாங்க. முக்குளத்து சமுதாய மக்களுக்கே அவங்க ஒன்றுமே பண்ணலை. அவங்களெல்லாம் எப்படி கட்சிக்குள்ளே கொண்டு வர முடியும்? முக்குளத்து சமுதாய மக்கள் நிறைய பேர் அவங்களால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. இதுதான் அங்கே இருக்கிற நிர்வாகிகள் எல்லாமே இந்த உதயகுமாரை யார் கட்சிக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்தது, அம்மாட்ட யார் அறிமுகப்படுத்தினது, யார் இவருக்கு எம்எல்ஏ சீட் வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்லி உதயகுமாரை வச்சே அவங்க பேசியிருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும்போதும் பார்க்கும்போதும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை எடப்பாடி பழனிசாமி ராமநாதபுரம் அந்த பாராளுமன்ற தொகுதிக்கான ஆலோசனை கூட்டத்தில் சந்திச்சிருக்கிறாரு. ரொம்ப அப்செட் ஆகிட்டார். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. கட்சிக்கு துரோகம் இலட்சங்களாம் மீண்டும் இணைக்கவே முடியாதுங்க நான் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கடைசியாக ஒரு உத்தரவு போடுறாரு. கட்சிக்கு என்ன துரோகம் பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிர்வாகிகள் எல்லாருமே பயங்கரமாக இதாகிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது எடப்பாடி பழனிசாமிக்கு? ஆமாம், ஓபிஎஸ் துரோகம் பண்ணாருங்கிறாரு, சசிகலா துரோகம் பண்ணாருங்கிறாரு. இவர் என்ன யோகிதை இருக்குது? இவர் துரோகம் பண்ணாமல் இவர் என்ன இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்வி கேட்டதுக்கு எடப்பாடி பழனிசாமி பண்ண முடியல, பேச முடியல. கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் நடந்த இந்த ஆலோசனை கூட்டம் இங்கே பாருங்கள்,
நான் வந்து எடுக்கிற முடிவு தான், நீங்கள் வந்து உங்கள் வேலையை போய் பாருங்கள், மீதியை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சி விட்டார். யாருக்குமே திருப்தி இல்லை, சண்டை தான் நடந்திருக்குது. அதோட வந்திருக்காங்க நிர்வாகிகள்லாம் வந்திருக்காங்க. நிர்வாகிகள் சொல்கிறத பார்த்தா பயங்கர சிரிப்பாக தான் இருக்குது. உதயகுமாருக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் பயங்கரமான ஒரு கோபம் இருக்குது. ஓபிஎஸ் சசிகலா உள்ளே இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கு இருக்குது. இப்போ பொதுக்குழு கூட்டினா கூட கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான மனநிலையில் தான் இருப்பாங்க. இப்போ உதயகுமார்கிட்ட எப்படி நடித்தாங்க, ஒன்றுமே பேச மாட்டோம் எடப்பாடிக்கு முன்னாடின்னு கூட்டிகிட்டு போய் அங்கே உதயகுமாரை வச்சு செஞ்சு விட்டு வந்துட்டாங்க. அதே போல் எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழு கூட்டினார்னா ஒன்றுமே பேசாமல் போயிட்டு அங்கே போய் ஒரு ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் ஏதாவது ஒன்று பேசுவாங்க. கண்டிப்பாக வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் கட்சியில் இருந்த ஒரு 6 சீனியர்கள் போய் எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கணும் அப்படின்னு பேசிட்டு வர வந்திருக்கிறாங்க. பேசின பிறகும் நிர்வாகிகள்கிட்ட எப்படி பக்குவமாக பேசணும் அப்படின்னு ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியல. திரும்பவும் எடப்பாடி பழனிசாமி அவங்கள கட்சிக்குள்ளே சேர்க்க மாட்டேன், அவங்க துரோகம் பண்ணிட்டு போனாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறத வந்து தொண்டர்கள் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக தென் மாவட்டங்களில் இந்த ராமநாதபுரத்தில் இருக்கிற நிர்வாகிகள் சொன்ன மாதிரி ஒரு 6 சட்டமன்ற தொகுதியில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்ததில் 6 சட்டமன்ற தொகுதியில் கண்டிப்பாக வந்து டெபாசிட் கூட வாங்கலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து சட்டமன்ற தேர்தலும் அவுட்டு அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிட்டாங்க. நிற்கிறதுக்கு ஆள் இருக்காது. எடப்பாடி பழனிசாமி கையில் கட்சி சின்னம் கொடி எது இருந்தாலும் சரி நிற்கிறதுக்கு வேட்பாளர் இருக்க மாட்டாங்க. எப்படி நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயக்குமார் ராஜன் செல்லப்பா ஒரு பையனை நிறுத்தாமல் எஸ்கேப் ஆகிட்டாரோ அதே போல் யாரும் நிற்க மாட்டாங்க. ராஜன் செல்லப்பாலாம் நிற்பாரான்னு டவுட் இருக்கும். நான் அடுத்த எலெக்ஷனில் நின்றுக்கிறேன், இன்றைக்கி முடியல, கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்லிடுவார். உதயகுமார்லாம் திருமங்கலத்தில் நின்றாருன்னா ஒருத்தன் கூட ஓட்டு போட மாட்டான், பிரச்சாரத்துக்கு கூட ஆள் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். ரெட்டைலைக்கு ஓட்டு கேட்டு அவர் போனார்னாலே பிரச்சனை வரும், கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கொதிச்சு போய் தென் மாவட்ட மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. இதில் வந்து இப்போ சிவி சண்முகமோ வேலுமணியோ இவங்க எல்லாருமே யாருமே தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்களே கிடையாது. இவங்கெல்லாம் வந்து போய் ஏன் ஓபிஎஸ் சசிகலாவை சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கட்சி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு, இவங்க தொண்டாமுத்தூரில் எஸ்பி வேலுமணி இருக்காருன்னா அவருடைய சொந்த செல்வாக்கு இருக்குது, அதிமுக செல்வாக்கும் இருக்குது. ரெண்டையுமே வச்சு அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் சிவி சண்முகம் இந்த முறை தோத்தாலும் கண்டிப்பாக வந்து அடுத்த முறை வந்து அவர் ஜெயிச்சிருவார். இது மேலே சிலர் வந்து இருக்கிறாங்கல்ல, செங்கோட்டையன் இருக்கார், செங்கோட்டையன் தொடர்ந்து ஜெயிச்சிட்டே வந்துட்டு இருக்காரு அப்படின்னா அவருக்கும் வாய்ப்புகள் இருக்குது, வாய்ஸுகள் இருக்குது. அவருடைய சொந்த ஒரு செல்வாக்கில் வந்து அவர் வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இவங்கெல்லாம் வந்து எதுக்காக ஓபிஎஸ் சசிகலாவை திரும்பவும் கட்சிக்குள்ளே சேருங்க அப்படின்னு சொல்லி அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு காரணம் இருக்கும். அப்படிங்கிறத ஏன் எடப்பாடி பழனிசாமினால் புரிஞ்சிக்கவே முடியல அப்படிங்கிற கேள்வியை தான் இப்போ கேட்குறாங்க. இதுக்கு உதயகுமார், ஜெயக்குமார், இந்த கேபி முனுசாமி இந்த 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமியை மண்டையை கழுவிக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க பேச்சை கேட்டால் எடப்பாடி பழனிசாமிக்கு அன்னைக்கு வேணால் சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் கட்சி நடத்துறது போகிறது வர்றது எதுவுமே இருக்காது, நடக்காது. எல்லாத்துக்கும் ஒரு பயம். 2021 உளவுத்துறை ரிப்போர்ட்டை வச்சு அமித்ஷா வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு, இது மாதிரி இருக்குது, என்ன செய்ய போகிறீங்க எடப்பாடி பழனிசாமி, நீங்கள் திரும்பவும் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னம்னா கண்டிப்பாக சசிகலா கொண்டு வரணும், டிடி தினகரனை கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும். நீங்கள் இது ரெண்டையுமே செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, உளவுத்துறை ரிப்போர்ட் இருந்தாங்க அப்படின்னா. உளவுத்துறையெல்லாம் போய் சொல்லுவாங்கங்க, நான் பார்த்துக்கிறேங்க, எனக்குன்னு தனிப்பட்ட மாதிரி ஒரு மெஜாரிட்டி இருக்குங்க, செல்வாக்கு இருக்குங்க, நான் பயங்கரமான பிரெயின் உள்ளவங்க அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தார். என்ன ஆச்சு? அமித்ஷா சொன்னது தான் நடந்துச்சு. கண்டிப்பாக வந்து சசிகலாவை உள்ளே கொண்டு வந்திருந்தாலோ டிடி தினகரன் கூட்டணிகளை கொண்டு வந்து நின்றிருந்தாலோ கண்டிப்பாக வந்து திமுக திரும்பவும் ஆட்சி அமைச்சிருக்கவே முடியாது. இவருக்கு ஒரு பயம், இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா நம்ம எங்கே ஜெயிக்க போகிறோம், நம்ம ஜெயித்தாலும் நம்ம ஆட்சியில் வந்து நம்மளை உட்கார விடுவாங்களா சசிகலா, ஓபிஎஸை கொண்டு போய் திரும்ப உட்கார விடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம். இந்த பயம் தேவையில்லாத பயம். இவ்வளோ செல்வாக்கு இருக்குது அதிமுகவில், வந்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவர் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பொதுக்குழு உறுப்பினர்கள், நிர்வாகிகள் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க, உங்களை ஆதரிக்கிறாங்க, உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க, தொண்டர்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படின்னா பிரிஞ்சு போனவங்களும் சேருங்க. சேர்த்துட்டு நீங்கள் வந்து தில்லு தான்ப்பா அப்படின்னு காட்டுங்க. அதை காட்ட முடியல, அப்புறம் எப்படி மக்களை போய் சந்திப்பீங்க? மக்களை போய் சந்திக்கும் போது மக்கள் இதை விட வேறு மாதிரி ரியாக்ஷன் பண்ணுவாங்க. இதெல்லாம் நீங்கள் கடந்த முறையே பார்த்துருப்பீங்க. இந்த முறையும் வந்து 2027 கண்டிப்பாக அதிமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒருங்கிணைக்கலைன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மறைமுகமாக திமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி சப்போர்ட் பண்ணி திரும்பவும் திமுகவை ஆட்சியில் அமர்த்துறதுக்கான வேலையை செய்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை ராமநாதபுரத்து நிர்வாகிகள் எல்லாமே சொல்கிறாங்க. இது உண்மைதான் போல் இருக்குது. ஏன்னா இவ்வளவு தூரம் அழுத்தம் திருத்தமாக எடப்பாடி பழனிசாமிகிட்ட மிகப்பெரிய ஒரு ஃபைட்டை பண்ணிவிட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த விஷயம் வெளியே தெரியாமல் இருக்குது. இது எப்படி வெளியே தெரியாமல் இருக்கும்?
எப்படி நிர்வாகிகள் எப்பயுமே சொல்லாமல் இருந்துருவாங்களா? பத்திரிக்கையில் வர செய்திகள், ஊடகங்களில் வர செய்திகள் எல்லாமே பொய், நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கோம், நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்பில் சொல்லாதது எல்லாமே பார்த்திங்கன்னா சும்மா பொய் தான் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் உறுதியாக தெரியுது. உள்ளே வந்து ஏதோ நடக்குது, நடக்கிற விஷயங்கள் வெளியே கசியுது அப்படிங்கிறது நல்லா தெளிவாக தெரியுது. இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி அவருடைய முடிவில் மறுபரிசீலனை செய்யணும், சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். நமக்கு செல்வாக்கு இருக்கா இல்லையா, நம்மளை மக்கள் ஏற்றிருக்காங்களா, அதிமுக தொண்டர்கள் ஏற்றிருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் அவர் சுய பரிசோதனை செய்யணும். ஆனால் செய்யாத வரைக்கும் பார்த்திங்கன்னா அவரால் தொடர்ந்து வந்து அதிமுகவில் தோல்வியை தான் கொடுக்க முடியுமே தவிர கண்டிப்பாக வந்து ஒரு வெற்றியை கொடுக்கவே முடியாது. மேலும் மேலும் அதிமுக ஓட்டு வங்கி குறைஞ்சிக்கிட்டே போயிட்டே இருக்கும். 2026 இவர் நினைக்கிற மாதிரி ஒரு சாமானியமான ஒரு தேர்தலாக இருக்காது. மிகப்பெரிய ஒரு 4 முனை போட்டியாக இருக்கும். ஓட்டை பிரிக்கிற வேலையை மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமினால் செய்ய முடியும். அதுவும் ஒரு 10லேருந்து ஒரு 15% ஓட்டை தான் அவர் பிரிக்க முடியுமே தவிர மற்றபடி பெருசாக ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு அணியும் பிடுங்க முடியாது, முதலமைச்சராக ஆக முடியாது அப்படின்னு சொல்லி ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகிகள் எல்லாமே அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டு இருக்காங்க. என்னங்கடா அது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க.